நிகழ்ச்சியை தொடர்ந்து அப்படியே மீண்டும் உங்களோட இணைந்திருக்கிறோம் தாமரை எஃப்எம்மின் வடபோச்சை நிகழ்ச்சியினூடாக. பாத்தீங்கன்னு சொன்னா நான் தான் உங்களுடைய ஷலோமி. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ஃபயாஸ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்க குட்டி பையன் உங்க ஃபயாஸ். சலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு இதோட வந்திருக்கோம். இன்னைக்கு புது ஒரு ஜோக்கோட அப்படியே வந்து நம்ம ரசிகர்களை அப்படியே குதூகலப்படுத்தலாம்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஆமாம்மா, வளமை போலவே நம்மளுடைய நேயர்களே வந்து நாங்கள் சந்தோஷப்படுத்துறதுக்காகவே காமெடி பாடல் அப்படியே எல்லாத்தோடையும் அப்படியே நாங்கள் ரெடியாக வந்திருக்கோம். எங்களுடைய நேரில் அப்படியே நாங்கள் சிரிக்க வைக்கிறதுக்காக இல்லையா ஃபயாஸ்? நிச்சயமா சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்னுடைய நேயர்களுக்காக அட்டகாசமான ஒரு பாடலை தொடர்ந்து அப்படியே நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபோச்சே. வாட்டக்கருவாடு சுத்த வட போச்சுடா, வட்டம் கிழிஞ்சு போச்சுடா, என் கட்டம் அழிஞ்சு போச்சுடா, மட்டம் தட்டியாச்சுடா, நான் கொடுத்து சொல்ல போறேன்டா. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க, கேப்போம். மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங். காக்கா கருப்பு, பேட்டா செருப்பு, சார்பா இருடா. புரியாது மாங்காய் புளிக்கும், மாம்பழம் இனிக்கும், இதுதான் வாழ்க்கை மாறாது. லவ் கிடைச்சா வச்சுக்க 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 வச்சுக்க, லவ் போச்சா விட்டுடுடா. லக்கு அடிச்சா அள்ளிக்க 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 அள்ளிக்க, லக்கு போச்சா தள்ளிக்கடா. பெருமாளே ஓ பெருமாளே, உன்னை நம்பி தானே கலங்காம போய் தேடி சுத்துடனே நான் பாரு என் மேல திரும்பவே திரும்பல. வாட்டக்கருவாடு 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 சுட்ட வட 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 சுட்ட வட 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 சுட்ட வட போச்சுடா, என் மட்டம் கிழிஞ்சு போச்சுடா, என் கட்டம் அழிஞ்சு போச்சுடா, ரொம்ப மட்டம் தட்டி ஆச்சுடா. நான் கருத்து சொல்ல போறேன்டா. ஆணியே புடுங்க வேணாம். ஓகே. 2 to the 3 to the 4. Tamara FM and Majana so. Get to Paris. So what the cool. Ni Tamara yone so what they do.
நடக்குது பல நிகழ்ச்சி, கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி. என் மனசுக்கு புது ராகம் கேக்குது, தாமரை புது பாட்டு. 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு. பாடு உச்சி மேல உச்சி போய் கால் தடத்த பசி தடது மெந்து நிக்கு பாரு. கேளு கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு. கேளு கேளு நல்லா கேளு, தாமரைய பொண்ணு நல்லா கேளு. பாடலை தொடர்ந்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சியில் இணைச்சிருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபோச்சு. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய ஃபயாஸ் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு ஏதோ சொல்ல வர்ற ஒரு பெரிய கருத்து. என்ன ஃபயாஸ் சொல்ல போறீங்க? இதெல்லாம் சொல்றதுக்கு போது சொல்லாம இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பஸ்ல வரும்போது நம்ம ஒரு கியூட் பொண்ணோட மீட் பண்ணோம் இல்லையா? ஆமா, அது வந்து நம்ம வந்து மீட் பண்ணினோம். ஆனா ஃபயாஸ் தான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பேசுறாங்க தெரியல. அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க, நீங்க தானே தாமரை எஃப்எம்ல ஆர்ஜே வடபோச்சு நிகழ்ச்சி பண்ற ஃபயாஸ் சலோமி அப்படின்னு சொல்லி. அவங்க நாங்க தான் அப்படி கெத்தா சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க, நிச்சயமா இன்னைக்கு என்னையும் சொல்லுங்க நிகழ்ச்சியில, என்னையும் சேர்த்துக்கங்க, என்னையும் சொல்லுங்க அப்படின்னு நினைச்சு சொன்னாங்க. ஆமா ஃபயாஸ், அததான் பேசிட்டு இருந்தீங்களா நீங்க? ஆமா, வேற எதுவும் பேசலையா? அவங்க தான் மது கண்டிப்பா உங்களுக்காக நாங்க சொல்ல போறோம். அப்படியே நம்ம காவணி இருக்காங்க, அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே கரெக்ட் பண்ணிட்டாங்க ஃபயாஸ். நீங்க அதை விட்டுட்டு அப்படியே நீங்க அந்த சொல்ல வர ஏதோ சொல்ல வர மாதிரி இருந்துச்சு, அது என்ன சொல்லுங்க பாப்போம். சொல்லுமே, நீங்க எவ்வளவு ஒரு ஆசைப்பட்டு கேட்குறீங்க. கண்டிப்பா நிச்சயமா நான் உங்களுக்கு செல்லாம இருந்தேன்னா நல்லா இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பஸ் பின்னாடி ஓடினா 10 ரூபா சேவ் பண்ண முடியும். ஆமா, இதே மாதிரி ஆட்டோ பின்னாடி போனா 50 ரூபா சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஓடிவாங்க ஃபயாஸ் வரும்போது. பட் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பொண்ணு பின்னாடி மட்டும் ஓடினா தாடி கூட சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மொக்கை ஒண்ணு போட்டு அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட்லயே அவ பொண்ணுங்களை அப்படியே ஏன் சொல்ல முடியாது ஃபயாஸ். அப்படிதான் வளம போலவே இருக்காரு. இல்லங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இன்னைக்கு ஏதாவது வளம போல இன்னைக்கு கேர்ள்ஸுக்கு ஒன்று கலாய்ச்சா தானே நமக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அப்படிலாம் பேசினேன். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நம்ம சலோமி ஏதாவது கலாய்க்கப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். என்ன ஃபயாஸ், நாம வளமை போலதான், அதாவது வந்து மொக்க போடுறதுல சலோமி பெஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அத மாதிரி தாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய நேயர்களுக்காக உருவமா சலோமி நம்மளுடைய ஃபயாஸ் மட்டும் தான் அப்படி சொல்லுவாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனைவி வந்து கணவனை வந்து என்னங்க எந்திரிங்க, கிச்சன்ல வந்து திருடன் போந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, நீ செஞ்ச உப்புமா இருக்கு, அதை சாப்பிடுவான், காலையில தோட்டத்திலேயே புதைச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. கேர்ள்ஸ் இப்ப சமைக்கிறதெல்லாம் ரொம்ப மோசங்க. பாவம் நம்ம பையங்க சரி, வீட்டில் இருக்கிறவங்க சரி, எல்லாருமே அப்படியே சாப்பிட்டு அப்படியே போர் அடிச்சு போறாங்க இல்லையா? அப்படிதான் செஞ்சு கொடுக்கணும் ஃபயாஸ். இல்ல, நீங்க எப்படித்தான் பண்ணினாலும் அது அப்படிதான் வரும். அப்படிதான் வரும். எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அப்படிதான் வரும் சில கேர்ள்ஸுக்கு. ஷலமி அப்படி இல்லம்மா, ரொம்ப நல்லா பண்ணுவேன். சலோமி அப்படிலாம் இல்லைங்க, அவங்க ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் சாகடிப்பாங்க. அப்படிதான் சலோமி. ஆமா ஃபயாஸ். இப்போ அடுத்ததா என்ன கடி அப்படியே கடிக்க போறீங்க நம்மளுடைய நேயர்களுக்காக வேண்டி? நம்ம நேயர்கள் சிரிக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது அப்படியே சொல்லலாமே. இல்ல, இப்போ தொடர்ச்சியா கடிச்சிட்டு இருந்தா வியூவர்ஸ் அப்படியே கோவப்பட்டுருவாங்க. என்னப்பா மொக்க காமெடி அப்படியே அடிச்சுட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுடைய நேயர்கள் வந்து நம்மள வந்து கோவப்பட மாட்டாங்க ஃபயாஸ். சரி, நம்ம அதனால நம்ம வந்து என்ன வேணாலும் பேசலாம், அது நம்மளுடைய நேயர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது நாங்க சொல்றோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளினிக் ஒருத்தர் போயிருக்காரு. அப்போ வந்து வெளியில் சத்தம் கேட்டிருக்கு. அப்போ வந்து கேட்டிருக்காரு வெளியில் இருந்தவர், கிளினிக் உள்ள என்ன சத்தம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, டாக்டர் வந்து பல்ல பிடுங்குறாரு அப்படின்னு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப ஐயோ அம்மானு கத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் கேட்டிருக்காரு என்ன சத்தம்னு. அதுக்கு வந்து சொல்லியிருக்காரு, டாக்டர் வந்து பர்ஸை பிடுங்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த பல்ல பிடிங்கினதுக்கு அப்புறமா பர்ஸை பிடிங்கிருக்காரு. சரிதான், நல்ல வேலை. சரிதான்ல, ரொம்ப சரிதான். சலோமி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நிகழ்ச்சியில் அப்படியே ஒவ்வொரு கடி ஜோக்கை அப்படியே அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஜோக் ஒன்று போயிட்டு வரலாமா? நிச்சயமா. நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து அப்படியே காமெடியை பார்த்துட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபோச்சு.
வட்டி 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 தாராட்டி தூக்குவே பாட்டி பாட்டி யாரு அந்த பாட்டி? அந்த வண்டிச்சாமி வட்டி ஏக்க போறப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து கதவை பூட்டிக்கிட்டான். நான் திண்ணையில உட்காந்து அவனுக்கு உயிருக்குறான பாட்டியா சேப்டியா நாட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ பூடி மார்க்கெட்ல ஒழுங்கா நியாயமா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். போய் பாட்டியை விட்டுட்டு வாடா. பாஸ் சென்டிமெண்ட்லாம் பார்த்தா பிசினஸ் டெவலப் பண்ண முடியாது. இன்னும் 2 நிமிஷத்துல அவன் எப்படி பணத்தோட ஓடி வரான்னு மட்டும் பாரு. அவன் தான் போன் பண்றான். ஓபன் ஸ்பீக்கர் போடுறேன், எப்படி கதறான்னு மட்டும் கேளு. டாய் பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வந்துகிட்டு இருக்கிற? நான் வீட்டை காலி விட்டு திருப்பூர் பக்கம் போயிட்டு இருக்கேன். ஷாபாஸ். என்னடா சொல்ற? அந்த கிழங்க நீ தூக்கிட்டு போயிட்டா. அந்த ஆயா பொழுது விடிஞ்சா பொரோட்டாவுக்கு பாயா கேப்பா, மத்தியானம் பிரியாணிக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலா பீரை குடி கேப்பா. என் பாட்டிய சேஃப்டியா பாத்துக்க, இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் படையோட அங்க வந்து இறங்கும். எது போலீஸ்? அடி சப்பாத்திக்கு பிறந்த சைனா கிளவி, உன்னை காப்பாத்த போலீஸ் வரானா? வட்டிக்கு வரல பாட்டிய தூக்கிட்டு வந்த அந்த குட்டி புலி யாரா? நான் தாங்க சார். வட்டி கொடுறதே தப்புடா, அதுவும் போலீஸ்காரனோட பாட்டியை தூக்கிட்டு வந்திருக்க பண்ணாடா. என்னது உங்களுக்கும் பாட்டியா? நைனாவை பத்த நைனா சைனாவில இருந்து இந்த மைனாவை தள்ளிட்டு வரும்போது எத்தனை பையன் இருந்தா தெரியுமாடா? யோ, இந்த சைனா பீஸ் அந்த வண்டி சாமியும் பாட்டிங்கிற, நீயும் பாட்டிங்கிற. எனக்கு இவ ஒரிஜினல் பாட்டி, ஆனா அவனோட தாத்தாவுக்கு இவ சைடு பாட்டி. இதுக்கு ஊர் தான் சிரிக்கணும், நீ சிரிக்க கூடாது. அடிய குசும்பு புடிச்ச குந்தானி கிளவி, நீ பல பலன் இருக்கும் போதே நினைச்சு உன் பின்னாடி பல பேர் படம் எடுத்திருப்பாங்க. இந்த சைனா செல்லுக்கு 2 சிம் கார்டு இருக்குன்னு தெரியாம போச்சுங்கய்யா, என்ன காப்பாத்துங்க. அப்படியே நம்மளுடைய நிகழ்ச்சியில சூரியுடைய அப்படியே ஒரு அட்டகாசமான காமெடி பார்த்துட்டு மீண்டும் நிகழ்ச்சியில வந்திருக்கிறோம். மீண்டும் இப்போ சொல்லாம ஏதோ ஒரு கடிச்சோக்கோன்னு சொல்ல போறாங்க. அப்படியே பார்க்கலாம் என்னதான் அப்படியே கடிச்சு அப்படியே எல்லாரும் மொக்க போட போறாங்க சொல்லி கடிங்க சொல்லாமே. நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க. அப்படி நீங்க கடிச்சு எல்லாரும் ரசிகர்கள் அப்படியே இல்லாம ஆக்குங்க. ஏன் ஃபயஸ் நீங்க அப்படி என்ன கோத்து விடுறதுலயே இருக்கிறீங்க? நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? நான் தப்பிக்கணும்ல, அதான் நீங்க தப்பிக்கிறதுக்காக மத்தவங்களை அப்படியே போட்டு கொடுத்துருவீங்க இல்லையா? இப்ப பாவம் தானே, நான் நம்ம சலாமி அப்படியே காப்பாத்திட்டுலான்னு ஒரு எண்ணம். பாத்தீங்க சலாமி, ஒரு பையன் விளையாடிட்டு இருந்தீங்க ஒரு வீட்டுக்கு பக்கத்து, அவன் வீட்டுக்கு முன்னுக்கு. அப்போ ஒரு ஆள் வந்திருக்காரு. வந்தவன பையன் இங்க அண்ணா இங்க வாங்கன்னு கூப்பிட்டு செல்லவா கேட்டிருக்கான், நீங்க ஏன் அண்ணா எங்க அம்மா கழுத்தை டெய்லி அறுக்க வாரீங்க அப்படின்னு சொல்லி. இல்லையாப்பா நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே. இல்லை நீங்கள் டெய்லி நீங்கள் வீட்டு வந்து போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா செல்லுவாங்க, இவன் தான் வந்து கழுத்தறுத்துட்டு போறான்னு பேசியே கழுத்தருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பாத்தீங்களா அப்ப எந்த அளவுக்கு அவர் பேசி கழுத்து அறுத்திருப்பாரு. அது தெரியல ஃபயஸ், நான் நீங்க சொன்ன விஷயத்துக்கு எனக்கு சிரிப்பு வரல என்று மட்டும் விளங்குது. கலாய்ச்சிட்டீங்க, சரிங்க பரவாயில்ல. சிரிப்பே வரல ஃபயஸ். இட்லி மாவால இட்லி செய்யலாம், தோசை மாவால தோசை செய்யலாம், கடலை மாவால கடலை செய்ய முடியுமா ஃபயாஸ்? அதுதான் எப்ப என்னடா இந்த பொண்ணு வாயில நின்று கடலை லவ் சீனு ஒண்ணு வரலையேன்னு அப்படியே வியூவர்ஸ் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வந்துருச்சு பாத்தீங்களா ஃபயாஸ்? நீங்க சொன்னப்போ உங்களுக்கு சிரிப்பு வரல, நான் சொன்னப்போ நானே சிரிச்சிட்டேன். பாத்தீங்களா நாடு சிரிக்கல, இப்ப ஊரு சிரிக்குது. பாத்தீங்கன்னா நம்ம சலாமியை பாத்தீங்கன்னா ஒரு லவ் அப்படின்னு பேச போனாங்க சும்மா டைம் எடுக்காம அப்படியே நாள் ஃபுல்லா பேசிட்டே இருப்பாங்க. லவ் சப்ஜெக்ட் அப்படின்னாலே சும்மா பின்னி பெடல் எடுப்பாங்க. அப்படி ஒரு ஆள் தான் நம்ம சலாமி. பார்க்கலாம் அப்படியே லவ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடலை